அனைவருக்கும் வணக்கம். 20,000 பட்ஜெட்டில் ஒட்டுமொத்த கேரளாவையும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எபிசோட் 19 இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம அதாவது கேரளாவோட இரண்டாவது மிகப்பெரிய ஏரி அஷ்டமுடி ஏரியை 8 ரூபாயில் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க இந்த பயணம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த அஷ்டமுடி ஏரி பார்த்திங்கன்னா கேரளாவில் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஏரி. கேரளாவோட இரண்டாவது மிகப்பெரிய ஏரி. இந்த ஏரி ஏன் அஷ்டமுடின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஏரிக்கு தண்ணீர் வர கால்வாய் பார்த்திங்கன்னா 8 பிரிவாக 8 முகங்களாக பார்த்திங்கன்னா பிரிக்குது. நீங்கள் சேட்டலைட் மேப்பில் நீங்கள் இதை பார்க்கலாம். இதில் 3க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்குது. சாம்பிராணி கொடி தீவு, முன்ட்ரோ தீவு, சாவரா தேக்கும்பகவும் அப்படின்ட்டு தீவுகள்லாம் இங்கே இருக்குங்க. அதாவது இதுதாங்க பஸ் ஸ்டாண்டு. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லத்தில் என்னென்னலாம் சுற்றி பார்க்கலான்ட்டு கொல்லம் பீச், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்லம் தங்கசேரி லைட் ஹவுஸ் பார்க் அதெல்லாத்தையும் காமிச்சிருப்போம். இப்போ நம்ம அஷ்டமுடி லேக்கை சுற்றி பார்க்க போகிறோங்க. இங்கே நமக்கு சில டைமிங்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதான் மலையாளத்தில் இருக்குது. பட்டு இதான் இங்கே இருக்கிற போட் சர்வீஸோட டைமிங். இங்கே இருக்கிற அஷ்டமுடி லேக்கை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 4:45 இப்போ ஒன்று கிளம்போம். இங்கே நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நம்ம இங்கே கேட்டுக்கலாங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதோ போட்டுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற போட்டு பார்த்தீங்கன்னா அஷ்டமுடி, அதாவது 400 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த அஷ்டமுடி லேக்கையும் பார்த்தீங்கன்னா சுற்றி காமிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் ட்ராவலு. உள்ளே போய் நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். வாங்க, நமக்கு இன்னும் டைம் ஆகலை. பட்டு உள்ளே போய் பார்க்கலாம். எங்க பஸ்ஸு மாதிரியே இருக்குங்க, நல்லா இருக்குல்ல. இதுதான் அந்த 400 ரூபாய்க்கு. இங்கே சாப்பாடு எல்லாமே இருங்க, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். அண்ட் இங்கே ரெஸ்ட் ரூம் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. இதுதான் இந்த போட். ஏங்க எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் எல்லாம் வச்சுருக்காங்க கீழே. ஸோ இதுதான் அந்த 400 ரூபா ஒட்டுமொத்த அஷ்டமுடியும் பார்க்குறது. இப்போ நம்ம 8 ரூபாயில் ட்ராவல் பண்ண போகிறோம். முதல்ல கட்டெல்லாம் அழுத்துடுறாங்க. அங்கேயும் இங்கேயும் சைடில் இருக்கிறதெல்லாம் அவுத்துட்டு லைட்டாக தள்ளுறாங்க அப்படியே போட்டை. 1 2 3 4 5 பேருங்க ஒரு போட்டுக்கு. ஸோ தள்ளுறாங்க. அவ்வளோதான். ₹8 நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ₹9 இருக்கு. கொல்லம் டு பலவரா அந்த ஏரியாவுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் இதிலே வந்துடுவோங்க. நம்மளுடைய போட்டு கிளம்பிருச்சு. அதாவது சூப்பராக இருக்குது பாருங்க, பாலம் அந்த ஏரிக்கு நடுவில் போயிட்டுருக்கு. ஸோ இது ரூம் மாதிரிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் மாதிரி எடுத்து நம்ம ஆலப்புழாவில் தங்குற மாதிரி இங்கேயும் தங்கலாம். நிறைய போட்டுங்களாம் நம்ம அங்கே நம்ம கிளம்புன இடத்த பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நிறையா பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக நம்ம போகிறதுக்கு போட்டும், நடுவில் ஒரு தீவு பாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி மோட்டரை போட்டுறாரு. மோட்டரை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் போட்டு விட்டுறாரு. பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேப்டன் இது பண்ணுவாங்கள்ல படத்தெல்லாம், அந்த மாதிரி
அதாவது இதுதான் வந்து விளக்கம்மான்னு சொல்கிறாங்க. லைட்டாக மறைச்சிட்டு இருக்கு பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்காக ஸ்டாப் வருதுங்க. மீனும் பிடிக்கிறாங்க இங்கே. நிறைய போட்லாம் இருக்குங்க பாருங்களா. வரிசையாக நிற்கிது போட்டுங்க. இது ஒரு தீவு. இப்போ நம்ம போகிறது இங்கே ஒரு ஸ்டாப்பு போல். எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா நமக்கு பஸ்ஸில் வந்து பெல் அடிக்கிற மாதிரி இங்கேயும் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் இறக்கி விடுவாங்க போல். இதுதான் அந்த சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட்டுன்னு சொல்லுவாங்க. சைனாவிலேருந்து பார்த்தீங்கன்னா வணிகர்களால் 15ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் அந்த சைனீஸ் நெட். நீங்கள் போகிற வழியில் பார்க்கலாம். இந்த தீவுலேயும் பார்த்தீங்கன்னா கார் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பாருங்களா, மாடுகள். நம்ம ஊரில் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதுக்கு வந்து போட் ஜெட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிப்புழா போட் ஜெட்டி. ஸோ அவர் இழுத்துன்னு போய் கட்டுறாரா, இழுக்கிறாரு. ஸோ அப்படியே எகிரி வந்து ஸோ எல்லாரும் இங்கே ஒட்டுமொத்த போட்டுமே காலியாகுதுங்க. ஓ, இங்கே தீவில் இருக்கிறவங்களுக்குலாம் பஸ் சர்வீஸ் மாதிரி இது. யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். போட் நான் மட்டும்தாங்க இருக்கிறேன். நீங்க போட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருக்காங்க. எனக்கே போட் விட்ட மாதிரி இருக்கு. ஆமா, அஷ்டமுடி அந்த லேக்கை பத்தி சொல்லுங்க. ஆமா, இதுல வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் இருக்கு. சாம்பிராணி கொடி, மன்றோ திருத்து, இந்த மாதிரி எல்லாம் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கு. அது வந்துட்டு சுற்றி பார்க்கணும்னா நல்ல ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதை நம்ம கேரளா கவர்மெண்ட் போட்டு எஸ்டபிலிட்டி ஸ்டேட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அதில் வந்துட்டு சி அஷ்டமுடின்னு சொல்லி ஒரு டூரிஸ்ட் போட் இருக்குது. அது 400 ருபீஸ் தான். 5 மணிக்கூரெல்லாம் அந்த மாதிரி ஓடி சுற்றி பார்க்கலாம். நல்லா ஜாலியாக இருக்கும். இதை காலையில் எல்லா நாளைக்கும் காலையில் 10:30க்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணும். அது வந்துட்டு சாயங்காலம் 3:30க்கு க்ளோஸ் ஆகும். அப்போ 5 ஹவர் 5 ஹவர்ஸு. தாழத்த மாடியில் 400 ரூபாயும், மேலே மாடியில் 500 ரூபா, 500 ருபீஸ் அந்த மாதிரி டிக்கெட் சார்ஜு. இதில் வந்துட்டு ஃபுட்டு இருக்குது. ஃபுட்டு என்னென்னா சாமானிய இதில் மீனெல்லாம் உள்பட 100 ரூபா. பின்ன அதிகமாக நமக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னா அவங்களும் ஆர்டர் பண்ணால் போதும். குடும்பஸ்ரீ அந்த லேடிஸ் எல்லாம் அவங்க தாங்க சாப்பாடு கொண்டு வரது. அப்போ அவங்க கொண்டு வருவாங்க. நல்ல ஃபுட்டு. அப்போ ஒரு நாளைக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு. நம்ம அதில் வந்துட்டு பாட்டு பாடலாம், டான்ஸு படிக்கலாம். வைப்பாக இருக்கும், நல்ல வைப்பாக இருக்கும் அந்த மாதிரி. அப்போ அது புக் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. 94 000 50 390. அந்த நம்பரில் புக் பண்ணால் நமக்கு எத்தனை பேர் எத்தனை தேதி இந்த மாதிரி புக் பண்ணலாம். சரி, ஓகே. ரஜிகுமார், போட்டு லாஸ்கர். இப்போ இந்த போட்டில் வந்துட்டு 5 ஸ்டாஃப் இருக்காங்க. டிக்கெட்டை கொடுக்க போட்டு மாஸ்டர், ஸ்டீரிங் பிடிக்கு வண்டி ஓடுறது, போட்டு ஸ்ட்ராங்கு, என்ஜின் பார்க்குறது, அப்போ போட்டு டிரைவர், அடுத்து 2 பேர் போட்டு லாஸ்கர், சுரக்ஷா உத்தியோகஸ்தர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்துட்டு 100 பேசன் வேறு பாசஞ்சர் கெப்பாசிட்டி இருக்குது. அந்த மாதிரி போகலாம். திருப்பி நம்ம போட்டில் இருந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி ரிட்டன் நம்ம போன பாதையிலே வந்து வந்தோங்க. இந்த பயணம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சுங்க. திரும்பி நம்ம வந்து போட் ஜெட்டிக்கு ஒரு 1 ஹவரில் நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, பயங்கரமாக இருந்திருக்கும். அண்ட் இந்த அஷ்டமுடி ஏரியை பற்றியும் இந்த SWDT அதாவது கேரளாவோட ஸ்டேட் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டோட இந்த ஒரு போட்டாக இருக்கட்டும் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அண்ட் இன்னும் கேரளாவில் வேறு என்ன லாங்கஸ்ட்டு போட்டு அதை எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பயணத்தில் ஏதோ தவறுகள் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், திருத்திக்கலாம். அண்ட் அடுத்ததாக ஒரு இதே அஷ்டமுடி லேக்கில் இருக்க ஒரு தீவுக்கு போக போகிறோம். அந்த தீவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ போட் வசதி இல்லை, பட் அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் மூலயமா போக போகிறோம். ஸோ இங்கேருந்து கொல்லம் ஜங்ஷன் போய் கொல்லம் ஜங்ஷன்லேருந்து தீவுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு எபிசோடில் சூப்பராக சந்திக்கிறேன். நன்றி.